ஸ்ரீ மகா பெரியவா சச்சரித்தம் 5ஆம் அத்தியாயம். மகா பெரியவா தரிசன அனுபவங்கள். பரமேஸ்வரனோட கிருபை. ஒரு விசேஷ நாள் அன்று காஞ்சி மடத்தில் பக்தர்கள் கூட்டம் நிறையவே இருந்தது. கூட்டம் மெதுவாக நகர்ந்தது. சலசலத்த நபர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டிய முறை வந்தது. அடுத்த நபர்களில் முதல்ல நிற்பவரை பார்த்தா ஆச்சாரியா. நோக்கு சிவபுராணம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். ஏதோ படிச்சிருக்கேன் பெரியவா, கைகட்டி வாய்ப்பூத்தி பவ்யமா சொன்னார் அந்த ஆசாமி. அதில் இருந்து உன்னண்ட ஒரு கேள்வி கேட்கலாமோ? பெரியவா மன்னிக்கணும், எனக்கு புராணத்தில் பாண்டித்யமெல்லாம் இல்லை, ஏதோ படிச்சிருக்கேன் அதனால் என்று இழுத்தார் அவர். ஒரு சின்ன கேள்விதான். பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு தெரியுமோ? அதை சொன்னா போதும். மகேஸ்வரனோட வடிவங்கள்ல 3 பிரிவு இருக்குன்னு புராணம் சொல்றது. ரூபம், அரூபம், ரூபாரூபம்னு. தயங்கி சொன்னவரை தடுத்தார் பெரியவா. அவ்வளவு விபரமா எல்லாம் போக வேண்டாம். அவரோட ரூபத்தில் என்னவெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீ பார்த்த சித்திரங்களை நினைவுபடுத்தின்று சொன்னாலே போதும். மென்மையாக சொன்னார் பெரியவா. சதாசிவனோட சிரசில கங்கை இருக்கும். அவரோட ஒரு கையில் அக்னி, இன்னொரு கையில் மான், மற்றொன்றில் மழு, அடுத்ததில் உடுக்கை, இப்படி எல்லாம் இருக்கும். இடையில் புலித்தோலை உடுத்திண்டு இருப்பார். ஒவ்வொன்னா பட்டியல் போட்டார் அந்த ஆசாமி. பொறுமையா கேட்டுண்டிருந்த பெரியவா, அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னா. ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு அந்த ஆசாமி, பெரியவா சொல்ல மறந்துட்டேன், சர்ப்பம் அவரோட சரீரத்தில் பல இடங்களில் சுத்திண்டு இருக்கும். காலுக்கு கீழே அபஸ்மாரத்தை போட்டு மிதிச்சுண்டு இருப்பார். பேய், பிசாசு, பூதங்கடங்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் சுற்றி நின்றுண்டு இருக்கும். சொல்லி முடிச்சவரோட முகத்தில் ஏதோ 10 மதிப்பெண் கேள்விக்கு ஒரு வரி கூட விடாமல் பதில் எழுதிவிட்டு முழு மதிப்பெண் கிடைத்துவிடும் என்று எண்ணி சந்தோஷப்படுற பையன் போல் பரமாச்சாரியா கேள்விக்கு தான் மிகவும் சரியாக பதில் கூறிவிட்டோம் என்கிறது போல் ஒரு பூரிப்பு தெரிந்தது. ரொம்ப சரியா சொன்னேன், இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கு, அதுக்கும் பதிலை சொல்லிடு. நீ இப்போ சொன்னியே, பாம்பு, அக்னி, அபஸ்மாரம், பேய், பிசாசு, பூதகணம், இதெல்லாம் எதுக்காக வேண்டி சுவாமி தனக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கார்? ஆச்சாரியா கேட்டதும் அப்படியே திகைத்து நின்றார் அந்த ஆசாமி. அப்படியே கையை கட்டிண்டு இறுக்கமா நின்னார். ஒரு நிமிஷம் ஆனவுடன் ஆச்சாரியாலே அதற்கான காரணத்தை கூறத் தொடங்கினார். அரவம், அபஸ்மாரம், அக்னி, இப்படி எல்லாமே ஆபத்தானதுகள். சர்ப்பத்தை விட்டா அது சகலரையும் கடிச்சு வச்சிடும். அக்னியை குறித்து சொல்லவே வேண்டாம், எல்லாமும் பஸ்மம்தான். அபஸ்மாரம்ங்கிறது ஒரு மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணி எழுந்திருக்க விடாமல் செஞ்சிடும். இன்னும் பேய், பிசாசு, பூதங்களை குறித்து சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் சுதந்திரமாக விட்டால் எல்லோருக்குமே ஹிம்சை பண்ணிடும். அதனால தான் அதையெல்லாம் வெளியில் எங்கேயும் போக விடாமல் தனக்கு பக்கத்திலேயே வச்சுருக்கார் பரமேஸ்வரன். இத்தனையையும் தான் எங்கே சென்றாலும் கூடவே கூட்டிண்டு போறார். அதுகளோட தான் ஆடரா சஞ்சாரம் பண்றார். சனகாதிகள் போலே உள்ள முனிவர்கள் கூட எப்பவும் அவர் கூடவே இருக்கிறதில்லை. ஆனால் துஷ்டர்களை எப்பவும் தன் கூடவே வச்சுண்டு கண்காணிச்சுட்டே இருக்கார். அப்படிப்பட்டவாளை வெளியில விட்டுவிடாமல் தன்னண்டையே வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனோட கிருபை. புரிகிறதா? பெரியவா திருவடி சரணம். 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.